இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் பங்குனி மாதம் 17ஆம் நாள் 31/3/2025 மார்ச் மாதம் திங்கட்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:14 லக்னம் மீன லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி துதியை பிற்பகல் 12:27 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திருதியை வருகின்றது. நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் மாலை 4:58 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பரணி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும். ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 4:30 முதல் 6 மணி வரையிலும். குளிகை 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர். சந்திராஷ்டமம் உத்திரம் மற்றும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:58 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய ஆசைகள் எல்லாமே எளிதில் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நேர்மறை எண்ணங்களுடனும் காணப்படுவீங்க. இன்று முன்னேற்றமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய செயல்திறனும் மேம்படும். பணியில நல்ல அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவீங்க. உங்களுடைய யோசனைகளை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்களுடைய குடும்ப நலனுக்காக வீட்டுல பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டுல அமைதியும் நல்லிணக்கமும் காணப்படும். குடும்ப உறுப்பினர்களுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று பணத்தை சுப நிகழ்ச்சிகளுக்காக பயன்படுத்தவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இன்று உங்களுடைய சிந்தனை திறனினால சில சிக்கனமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில கடுமையான முயற்சியினால தொழில வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. வியாபாரத்துல நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். பைனான்ஸ் தொழில இருக்கிறவங்க வரவு செலவு கணக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. வேலை இடங்கள்ல பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது சம்பந்தமாக செலவுகள் சற்று அதிகமாக தங்க இருக்கும். இன்று நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டு கொண்டு இருந்த பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை நீங்கள் ஏற்கவும் செய்வீங்க. உறவினர்கள் கிட்ட இருந்து எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வீடு வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. வியாபாரத்துல நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சில புதிய பாதைகளும் தென்படலாம். மனதுல அவ்வப்பொழுது ஏதாவது இனம் புரியாத உற்சாகத்துடனும் இருப்பீங்க. உங்களுடைய உற்சாகமும் மற்றவர்களை தொற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தாயின் உடல் ஆரோக்கியமும் மேம்படும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களுடைய வருகையினால செலவுகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் காணப்படும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாகவும் இருக்கும். இன்று சில கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை செய்பவர்களுக்கு சில பணிகளை செய்து கூடுதல் நேரத்தை எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சக ஊழியர்களிடத்துல அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த வம்பு வழக்குகளுக்கு சட்ட பிரச்சனைகளும் தீரும். சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. இதுல இருந்து விடுபடவும் செய்வீங்க. வழக்குல தீர்ப்பும் உங்களுக்கு சாதகமாக தங்க இருக்கும். மாலையில நீண்ட தூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய விருப்பமான பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. வழக்கு பணிகள்ல நுணுக்கமான விஷயங்களை அறிந்தும் கொள்வீங்க.
மருந்து பொருட்கள் வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபமும் உண்டாகும். மனதுல ஏதாவது சிறு சஞ்சலமான சிந்தனைகளும் ஏற்பட்டு நீங்கும். பணவரவும் இருக்க தங்க செய்யும். ஆனால் சிந்தித்து செலவு செய்வதும் நல்லது. ஆராய்ச்சி கல்வியில இருக்கின்ற மாணவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகளும் ஏற்படும். உத்தியோக பணிகள்ல அவசரமின்றி செயல்படுவதும் நல்லது. நன்மதிப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வரவு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நுணுக்கங்களை அறிந்து கொள்ளவும் செய்வீங்க. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. தாய் வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை மேற்கொள்ளும் பொழுது பொறுமையுடனும் கவனமுடனும் இருப்பதும் நல்லதுதாங்க. ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிரார்த்தனைகள் மற்றும் இறை மந்திரங்கள் கூறுவது போன்றவைகள் உங்களுடைய மனதிற்கு அமைதியையும் ஏற்படுத்தும். மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் இருக்கும். பணியிடத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். வேலைகள் கடுமையாக இருந்தாலுமே உங்களுடைய செயல்திறனின் காரணமாக எளிமையாக முடிக்கவும் செய்வீங்க. இது உங்களுக்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். குடும்பத்துல அமைதியான போக்கும் காணப்படுங்க. உறவு முறைகளுக்கு இடையே அனுசரணையான போக்கும் காணப்படும். இன்று ஏதாவது பயனுள்ள விவாதங்களும் வீட்டுல நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. சராசரியாகவும் இருக்கும். வரவும் செலவும் என்ற சமமாக தங்க இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற பதட்டங்களை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சற்று மன அமைதியை ஏற்படுத்தி கொண்டாலே போதும் என்று சுமூகமாகவும் அமையும். உங்களுடைய தொழிலுக்கு எதிர்ப்புகள் தெரிவித்தவர்கள் தாமாகவே விலகி சென்றும் விடுவாங்க. சில உதவிகளின் மூலமாக இதனை எல்லாமே தாண்டி வந்தும் விடுவீங்க. வேலை பலுவும் இருக்க தங்க செய்யும். விடாமுயற்சியினால இதனை எல்லாமே முறியடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல கணிசமான லாபத்தையும் பெற்றுவிடலாம். போட்டி பந்தயங்கள்ல சாதகமான பலன்களையும் பெற்றுவிடலாம். மூலப்பொருட்கள் விற்பனையில இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஏற்ற இறக்கங்களும் இருக்க தங்க செய்யும். தொழில ஏதாவது மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். சில முக்கியமான அலுவல்களை மற்றவர்களை நம்பி நீங்க ஒப்படைக்கவும் வேண்டாம். நீங்களே செய்து முடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களினால சின்ன சின்ன மறைமுக பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால உங்களுடைய பெயர் கெடாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் இருக்கும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியமும் மேம்படும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களுடைய வருகையினால செலவுகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் காணப்படும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று கிடைக்கின்ற லாபத்தினை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. முழு உற்சாகத்துடனும் நேர்மையுடனும் வேலைகளை செய்வீங்க. இதுல வெற்றியையும் பெற்றுவிடலாம். தொழில் செய்பவர்களுக்கு இன்று ஒப்பந்தங்கள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சின்ன சின்ன தவறுகள் வேலையில ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால பாதிப்பு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. தொழில புதிய திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. அதற்காக இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். நீண்ட நாட்களாக கைக்கு வராமல் இருந்த கடன் தொகையையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி நிலைமை நல்லபடியாக தங்க இருக்கும். சேமிப்புகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காப்பீடு தொடர்பான பணிகள்ல தனவரவும் இருக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். மனம் விரும்பிய செயல்களை செய்தும் காட்டுவீங்க. நெருக்கமானவர்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. பொதுமக்கள் பணியில இருக்கிறவங்களுக்கு லாபகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தாமதங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. சில எதிர்பாராத பணவரவிற்கும் சுப செலவுகளுக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது.
மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையின் வழியில சில செலவுகளும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பொது நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல நீங்க புத்துணர்ச்சியாகவும் உணர்வீங்க. சில புதிய தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில சில மாற்றங்களையும் எதிர்பார்க்கலாம். சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தலாம். திருமண உறவிலை என்று உங்கள் குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. காதல்ல இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய காதலை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய வங்கி இருப்பை பயன்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்குங்க. மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் உணர்வீங்க. இன்று சில பொது நிகழ்ச்சிகள்ல உங்களுடைய கருத்துக்கள் மற்றவர்களினால ஏற்றுக்கொள்ளவும் படும். தடைப்பட்டு இருந்த திருமண பேச்சுவார்த்தைகளை இப்பொழுது நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை இடத்துல உயர் அதிகாரிகள் உங்களுக்கு உற்சாகத்தையும் தருவாங்க. தடங்கல்கள் இல்லாமல் வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சுப நிகழ்ச்சிகளினால குடும்பத்துல கலகலப்பும் உண்டாகும். தொழிற்சாலைகள்ல உற்பத்தியை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இடையூறாக இருந்து வந்தவர்கள் எல்லாமே விலகி சென்றும் விடுவாங்க. போட்டிகளுக்கு அவ்வளவாக இடமும் இருக்காதுங்க. நீங்க சாதித்து காட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடிவடையும். வியாபாரத்துல வேலையாட்களினால மதிக்கவும் படுவீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவினால நினைத்ததை நினைத்தபடி முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தன்னம்பிக்கை துளிர்விடக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். மன தைரியத்துடனும் காணப்படுவீங்க. எடுத்த வேலைகளை சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். தந்தை வழி உறவினர்கள் கேட்கும் உதவிகளை எல்லாமே மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல உங்களை பற்றி அவதூறாக பேசியவர்கள் இப்பொழுது தாமாகவே மனம் வருந்தி மன்னிப்பு கேட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். என்ற பேச்சுவார்த்தைகளும் சுமூகமாகவும் நடைபெறுங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளும் வீட்டுல நடைபெறலாம். குடும்பத்துல அனைவரும் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. வேலை செய்பவர்களுக்கு புதிய வியாபாரம் தொடங்குவதற்கு நினைத்தால் இப்பொழுது அதற்காக நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். மாலையில வாழ்க்கை துணையுடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய நிதி நிலையில முன்னேற்றமும் இருக்குங்க. ஆனால் அது பாதிக்கப்படாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. குழந்தைகளுடன் நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபார பணிகள்ல இருந்து வந்த பின்தங்கிய சூழ்நிலைகளும் மாறும். வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரலாம். கேளிக்கை செயல்பாடுகள்ல ஈடுபட்டு மன மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க. வீடு மாற்றம் தொடர்பான எண்ணங்களும் ஏற்படலாம். இலக்கியம் சார்ந்த துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். சில புரிதல்களும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். வாழ்க்கை துணையின் வழியில பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கமும் உண்டாகும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்பாராத பலன்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. மனம் திறந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கிடைக்கின்ற வாய்ப்புகளை இப்பொழுது நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. பணியில ஏதாவது சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்குங்க. இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. விளைவுகள் உங்களுக்கு திருப்திகரமாக தங்க இருக்கும். திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன விவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுசரித்து செல்வதன் மூலம் அமைதியும் திருப்தியும் உண்டாகும்.
நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கங்களும் இருக்க தங்க செய்யும். பண இழப்பு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. சிலருக்கு அலர்ஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீம்பாக எந்த ஒரு காரியங்களிலும் இறங்கவும் வேண்டாம். நிதானமாக பேசுவதும் நல்லது. இன்று அன்பானவர்கள் கூட ஏதாவது உங்களுக்கு எதிராக பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுத்துவதும் நல்லது. தொழில் துறைகள்ல ஏற்ற இறக்கங்களும் இருக்க தங்க செய்யும். கடினமாக பேசி காதலியினுடைய மனது புண்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. விவசாய வேலையில இருக்கிறவங்க இன்று அதிக ஈடுபாட்டுடனும் இருப்பீங்க. கொடுக்கல் வாங்கல் தொழில்ல சின்ன சின்ன சிக்கல்களும் ஏற்பட்டு நீங்கும். இந்த விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு எதிர்பார்த்து இருந்த பணவரவும் கைக்கு வந்து சேரும். உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாகவும் பேசுவாங்க. அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்குல சாதகமான தீர்ப்பும் கிடைக்க பெறுவீங்க. வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்று திற்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சில புதுமைகளை செய்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. சில யோகமான வாய்ப்புகளும் வந்து சேரலாம். இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பிள்ளைகளுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டாலும் இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சகோதரர்களினால செலவுகளும் ஏற்படலாம். சிலருக்கு எதிர்பாராத பணவரவும் இருக்கும். தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரம் எதிர்பார்த்ததை விட நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று சில கோயில்களுக்கு சென்று வருவது, பிரார்த்தனைகள்ல நிறைவேற்றுவது போன்ற முக்கியமான வேலைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. ஆன்மீக தலங்களுக்கு பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். பேச்சுக்கல்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. எதையும் பொறுமையாக அணுகுவதும் நல்லது. நட்புல விரிசல்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. வேலை தொடர்பாக இருந்து வந்த பணிகள் நல்லபடியாக முடிவிற்கும் வந்து சேரும். மாணவர்களுக்கு அவர்களுடைய கல்வியில இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். தாய் தந்தையினுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் காணப்படும். கல்வி பணியில முன்னேற்றமான சூழலும் உண்டாகும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு கலந்தாலோசித்து சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ப பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்களும் மேம்படும். அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இப்பொழுது ஆதரவு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் கரு நீல நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த நல்ல செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சில மாறுதல்களை உணரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று சற்று பொறுமையாகவும் கவனமாகவும் இருந்து வேலைகளை செய்வதும் நல்லது. இன்று மனதுல ஏதாவது பணி மாற்றங்கள் குறித்த எண்ணங்களும் இருக்கத்தாங்க செய்யும். பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலையில இருக்கின்ற பதட்டமான சூழ்நிலைகளை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்வதன் மூலம் உறவில அமைதியும் நல்லிணக்கமும் காணப்படும். இன்று குடும்பத்தினருக்கு இடையே மனம் விட்டு பேசக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரு அமைதியான போக்கும் காணப்படும். நிதி நிலையில மகிழ்ச்சியும் உண்டாகுங்க. இன்று செலவுகள் ஏற்பட்டாலுமே இது பயனுள்ள மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கால் வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. சிறிய அளவுல உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. எளிய முறையில வேலைகளை செய்து என்று சாதித்து காட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். பிள்ளைகளுடைய கல்வி விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. அவர்களுடைய கல்வி திறனினால நீங்க பெருமைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களுடைய கல்லூரி விழாக்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்களும் உங்களுக்கு வந்து சேரலாம். நிலம் வாங்கி விற்கும் வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு சிறப்பான வியாபாரத்தையும் பார்க்கலாம். சிறிய முதலீடுகள்ல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
புதிய திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய உத்தியோகம் உயர்கல்வி பற்றி யோசிக்கவும் செய்வீங்க. சில அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. நட்பால் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்களும் அறிமுகமும் ஆவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் அதிகரிக்கும். உங்களுடைய சிந்தனை திறனும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். 1-2 நாட்களாக தொந்தரவு கொடுத்து வந்த நோய் நொடியில இருந்து விடுபடவும் செய்வீங்க. மருத்துவ செலவுகளும் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திடீர் செலவுகள் ஏற்பட்டாலுமே தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளிக்கவும் செய்வீங்க. இன்று கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். முக்கியமான விஷயங்கள் தொடர்பாக வாழ்க்கை துணையிடத்துல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு தாய்மாமனுடைய வழியில சுப செலவுகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் இழுபறிக்கு பிறகு தங்க கிடைக்கவும் செய்யும். வியாபாரத்துல பணியாளர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. தொழில சுமூகமான போக்கும் காணப்படும். உங்கள் துணையின் முன்னேற்றத்தை கண்டு நீங்க மகிழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒவ்வொரு விஷயத்திலும் அவர்களிடத்துல ஆலோசனைகளையும் பெறுவீங்க. இன்று உங்கள் துணையின் முழு ஆதரவுகளும் இருக்கும். குடும்பத்தினருடைய ஆதரவுகள் மனதிற்கு தைரியத்தையும் தருவதாகவும் இருக்கும். தொழில் செய்பவர்களுக்கு பண பரிவர்த்தனைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வுகளையும் சம்பள உயர்வுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விடாப்பிடியாக இருந்து நினைத்த வேலைகளை சாதிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய பிள்ளைகளிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். தொழில் வளர்ச்சி தொடர்பான முயற்சிகள் சாதகமான பலன்களை தருவதாகவும் இருக்கும். உடன் பிறப்புகளுடைய வழியில ஆதரவுகளும் உண்டாகும். வெளியூர் பயணங்களின் மூலமாக புதிய தொடர்புகளும் அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதில புதுவிதமான தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. முயற்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான மகான்களை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் மேம்படும். எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:58 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறந்த பலன்களையும் எதிர்பார்க்கலாங்க. ஆன்மீக ஈடுபாடுகளின் மூலமாக நல்ல ஒரு வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை செய்கின்ற இடத்துல பணியில வளர்ச்சி நல்லபடியாக தங்க இருக்கும். உங்களுடைய வேலைகளை எளிமையாக முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று குடும்பத்துல மகிழ்ச்சியும் திருப்தியும் காணப்படும். உங்கள் குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுக்காக இன்று அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. நிதி வளர்ச்சி நன்றாக தங்க இருக்கும். நிதியில நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் கடைபிடிக்கவும் செய்வீங்க. இன்று வேலை மற்றும் வியாபாரத்துல இருந்து வந்த நிலுவைத் தொகைகளும் கைக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்குங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இன்று உங்களுடைய தாய் தந்தையின் இடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்து காத்துக்கொண்டு இருந்த பதவி உயர்வுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க சேரவும் காண்பீங்க. சுணக்கமாக இருந்து வந்த தொழிலை நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. உங்களுடைய பேச்சு திறனினால மற்றவர்களை கவர்ந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கருத்து வேற்றுமைகளும் நீங்கி கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையும் அதிகரிக்கும். பிரிந்து இருந்த தம்பதியர்களும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பழைய பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வையும் காண்பீங்க. உங்கள் தாய் தந்தையருடன் வீண் வாதங்கள் மட்டும் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வரலாகவும் கூடி வரும். சில எதிர்பாராத செலவுகள் வந்தாலுமே பணம் கையில இருக்கிறதுனால சமாளிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல புதிய பங்குதாரர்களை சேர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல திருப்திகரமான போக்கும் காணப்படும். உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பணப்புழக்கமும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். தொலைதூரத்துல இருந்து நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். சிலருக்கு கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேண்டுதல்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. சிலருக்கு எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பும் குறையலாம். வியாபாரத்துல பங்குதாரர்களினால முன்னேற்றமும் உண்டாகும்.
அவர்களிடத்துல அனுசரணையான போக்கும் காணப்படும். இன்று உங்களுடைய நட்பு மற்றும் சுற்று வட்டாரங்கள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். பிற விஷயங்கள்ல கவனத்தை செலுத்தாமல் வேலைகளை மட்டும் கவனமாக இருந்தாலே போதுங்க. உங்களுடைய தனித்திறமைகளை நீங்க வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதிற்கு விருப்பமான பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. அதற்கான நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமணத்திற்காக வரன் தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல வரனாகவும் கூடி வரலாம். நெருக்கமானவர்களிடத்துல மனம் விட்டு பேசுவதன் மூலம் தெளிவும் உண்டாகும். எதிர்பார்த்திருந்த சில அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மனைவி வழியில உறவினர்களிடத்துல பொறுமையை கையாள்வதும் நல்லது. வாகன விஷயங்கள்ல விரயங்களும் ஏற்படலாம். விவசாய பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. விவசாயத்துல புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. வெற்றி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன வெள்ளை நிறம். இன்று உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:58 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகளும் மேம்படும். இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. வீடு கட்ட வேண்டும் அல்லது வாங்க வேண்டும் என்ற திட்டங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. இதுல சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். பணியிடத்துல விளைவுகள் உங்களுக்கு சாதகமாக தங்க இருக்கும். சிறப்பான வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். திருமண உறவில இன்று உங்கள் குடும்ப நண்பர்களிடத்துல நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இனிமையான தொடர்பாடல்களை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. நிதி வளர்ச்சி சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய சேமிப்புகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மகிழ்ச்சியான மனநிலையுடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சில அதிகப்படியான முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு சாதகமான விளைவுகளை தருவதாகவும் இருக்கும். அதற்குரிய பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திருப்திகரமாகவும் உணர்வீங்க. சகோதர உறவுகளினால இருந்து வந்த தொல்லைகளும் நீங்கும். அரசு வேலையில இருக்கிறவங்க நல்ல ஒரு முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாங்க. பதவி உயர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலைச்சல்கள் அதிகமானாலும் ஆர்டர்களை பெறுவதில் சிரமம் என்று எதுவும் இருக்காது. கம்பீரமாக பேசி சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. உடன் பிறந்தவர்களினால நல்ல ஒரு பலனையும் பெற்றுவிடுவீங்க. விசேஷங்களை முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசால் ஆதாயமும் உண்டாகும். வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சின்ன சின்ன தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். சகோதரர்கள் ஏதாவது உதவிகள் கேட்டு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கொடுத்த கடன்ல ஒரு பகுதியை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொலைதூரத்துல இருந்து எதிர்பார்த்து இருந்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால சின்ன சின்ன மறைமுக தொந்தரவுகளும் ஏற்பட்டு நீங்கும். இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு எடுத்த முயற்சிகளை இப்பொழுது நல்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். மன நிறைவாக வேலைகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. லாபமும் இருக்கும். இன்று மற்றவர்களை நம்புவதற்கு முன்பாக சிறிது யோசித்து உண்மை தன்மையை அறிந்து செயல்படுவதும் நல்லது. எதிலும் நிதானத்துடனும் கவனமுடனும் வேலைகளை செய்வதும் நல்லது. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெற்றோர்களுக்காக சிறிது மருத்துவ தொகைகளை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சகோதரர்களிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும். குழந்தைகளுடைய வழியில அனுகூலமும் உண்டாகும். மனை விருத்திக்கான சிந்தனைகளும் அதிகரிக்கும். இன்று வியாபார ரீதியாக புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். மறைமுகமாக இருந்து வந்த போட்டி பொறாமைகளும் குறையும். சிந்தனையின் போக்கில மாற்றங்களும் ஏற்படலாம். மேன்மை உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம்.
இன்றைய நாள் நீங்கள் சர்வேஸ்வரரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும், வாழ்க்கை துணையினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகளும் அதிகரிக்கும், அரசாங்க அதிகாரிகளினால நன்மைகளும் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும், சில எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும், ஆன்மீக ஈடுபாடுகள் நன்மைகளை தருவதாகவும் இருக்குங்க. பணியிடத்துல சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணியில ஏதாவது சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாக வேலைகளை செய்தாலே போதுங்க. உறவிட மகிழ்ச்சியும் காணப்படும், ஒரு உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு முன்பாக நன்றாக யோசித்து செய்வதும் நல்லது. நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும். உங்களுடைய குடும்பத்தினருக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும், சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதை அமைதியாகவும் ரிலாக்ஸாகவும் வைத்துக் கொண்டாலே போதுங்க, பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு வீடு மனை இடங்கள் வாங்குவதற்காக பத்திரப்பதிவுகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தடைப்பட்டு இருந்த வீட்டு வேலைகளை எல்லாமே நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. பங்குச்சந்தை வியாபாரத்துல சிறப்பான நிலையையும் எதிர்பார்க்கலாம். தொழில் போட்டிகளை எல்லாமே கடந்து வந்து விடுவீங்க. நகை வாங்கி கொடுத்து வீட்டுல உள்ள பெண்களை மகிழ்ச்சி அடைய செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய உறவினர்கள் உங்களை தேடி வந்து சில யோசனைகளை கேட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடந்த 2 நாட்களாக கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல இழந்ததை மீட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் கிட்ட மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நன்மையான விஷயங்களும் வீட்டுல நடைபெறலாம். புதிய முயற்சிகளை இப்பொழுது மேற்கொள்ளவும் செய்யலாம். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சகோதரர்களுக்காக செலவுகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். மற்றவர்களுடன் வீண் விவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். வாழ்க்கை துணையிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். அலுவலகத்துல அதிகாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். மகான்களுடைய தரிசனங்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சுற்றுப்புற சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக தங்க இருக்கும், மகிழ்ச்சியையும் தருவதாகவும் இருக்கும். சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. செல்வாக்கு மிக்க நபர்களை சந்திக்கவும் செய்வீங்க. அவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவிகரமாகவும் இருக்கும். பணம் தொடர்பாக உங்கள் வாழ்க்கை துணையிடத்துல வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முடிந்தவரை அனுசரித்து செல்வதும் நல்லது. ஒற்றுமை பாதிக்கப்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கு திட்டமிட்டும் இருப்பீங்க. வாக்குறுதிகளை தரும் பொழுது கவனமாக தருவதும் நல்லது தாங்க. தன வரவுகளும் இருக்கும், சேமிப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோக பணிகள்ல பொறுப்புகளும் அதிகரிக்கும். உங்கள் துணையின் இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. இலக்கிய பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு பிடித்தமான சித்தர்களை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகளும் அதிகரிக்கும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. சகோதரர்களுடைய வகையில செலவுகளும் ஏற்படலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியமும் மேம்படும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிறைவான நாளாகவும் இருக்குங்க.
ஏதாவது ஆன்மீக நிகழ்ச்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிகளை கையாளும் பொழுது கவனக்குறைவாக மட்டும் இருக்கவும் வேண்டாங்க. சக பணியாளர்கள் கிட்ட விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உறவு நிலையில இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்குங்க. உடன் பிறந்தவர்கள் கிட்ட ஒற்றுமையும் அதிகரிக்கும். நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெரிய முதலீடுகள் செய்யும் பொழுது கவனமாகவும் இருங்க. சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். எளிதில் முடிவடைய வேண்டிய சில வேலைகள் இழுபறியாகி தங்க முடியும். டென்ஷன்களும் நீங்கும். வேலையில கவனமாக இருப்பதும் நல்லது. அரசு ஊழியர்கள் கவனமாக வேலைகளை செய்வதும் நல்லது தாங்க. சின்ன சின்ன அவப்பெயர்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நில பிரச்சனைகள்ல சுமூகமான தீர்ப்பும் கிடைக்க பெறுவீங்க. நியாயமாக பேசினாலும் குடும்பத்தினர் உங்களை புரிந்து கொள்ளாமல் இருப்பது உங்களுக்கு சிறிது மனக்குழப்பத்தையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். இன்று ஓய்வின்றி வேலைகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மன இறுக்கங்களும் நீங்கும். வேலை சுமையினால அவ்வப்பொழுது உங்களுக்கு கோபங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய முதலீடுகள் செய்யும் பொழுது கவனமாகவும் இருங்க. உத்தியோகத்துல மறைமுக நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்று காலையில வழக்கமான பணிகளில ஈடுபடுவதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல மனதில உற்சாகமும் உண்டாகும். புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். இன்றைய நாள் முழுவதுமே விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் செயல்படுவீங்க. தாய்வழி உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக தங்க இருக்கும். வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. லாபமும் உண்டாகும். அலுவலகத்துல வேலை பளு அதிகமாக தங்க இருக்கும். வாழ்க்கை துணைக்காக நேரத்தை ஒதுக்க முடியவில்லையே என்ற வருத்தமும் ஏற்படலாம். காதல் வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு இன்று மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். குடும்பத்தினருக்கு இடையே உங்களுடைய காதலை தெரிவிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று எதிர்காலம் சம்பந்தப்பட்ட நிதி நிலைகளை பற்றிய விவாதங்களும் வீட்டில் நடைபெறலாங்க. சேமிப்புகளை அதிகரிப்பதற்கான முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. தனவரவு மேம்படுவதற்கான சிந்தனைகளும் மனதில் ஏற்படலாம். அரசு தொடர்பான பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு அவ்வப்பொழுது சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பார்த்து இருந்த சில முயற்சிகள் கால தாமதமானாலும் நிறைவேறவும் காண்பீங்க. மாணவர்களுக்கு கற்கும் திறன்கள்ல முன்னேற்றமும் உண்டாகும். மருத்துவ பணியில இருக்கிறவங்களுக்கு வரவும் மேம்படும். இன்று அசதி நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் உண்டாகும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் நீங்கும். பிள்ளைகளினால பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பாராத பணவரவு உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அமைதியான நாள் என்றும் கூறலாங்க. கேளிக்கை நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய அன்றாட செயல்களிலும் கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. வேலை தொடர்பான பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய பயணங்கள் வெற்றிகரமாகவும் அமையும். பணிகளை விரைந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். அனுசரித்து செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்லிணக்கமும் காணப்படும். குடும்பத்தினருடன் சில கருத்துக்கள்ல நீங்க ஒத்து போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும். பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப பொறுப்புகளின் காரணமாக சிறிது செலவுகள் அதிகரிக்க தங்க செய்யும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கண் எரிச்சல் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன பாதிப்புகளும் ஏற்படலாம். இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. இல்லத்தரசிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாங்க. இன்று சில வேலைகளை செய்து முடிக்க முடியாமல் திணறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடல் ரீதியாக இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகளும் குறையும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கைமீறி போகாமல் பார்த்தும் கொள்ளுங்க.
பணிச்சுமைகளினால தூக்கம் கெடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த வேலைகள் தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை நல்லபடியாகவும் முடிந்துவிடும். போட்டி பந்தயங்கள்ல ஈடுபட்டு சிக்கல்கள்ல மாட்டிக்கொள்ளாமல் பார்த்தும் கொள்ளுங்க. இன்று எளிதில முடியும் என்று எதிர்பார்த்து இருந்த சில வேலைகளை சில முறை போராடித்தாங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். வாகனங்களினால சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்படலாம். பிள்ளைகளுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு பேசுவதும் நல்லது. வியாபாரத்துல வேலையாட்கள் இடத்துல ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல சில புதுமைகளை செய்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். தந்தையின் அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். ஆனாலும் உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. சக ஊழியர்களுடைய விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். வியாபாரம் என்ற நல்லபடியாகவும் நடைபெறுங்க. தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. இன்று வேலைகளை முடிப்பதற்கு அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. முடிந்தவரை என்று மற்றவர்களுடைய உதவிகளை நீங்க அதிகமாக எதிர்பார்க்கவும் வேண்டாம். எதிரிகளுடைய தொல்லைகள் ஏதாவது ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையில இருந்து வந்த தடைகளும் நீங்கும். இன்று சொத்துக்கள் வாங்கும் பொழுதும் விற்கும் பொழுதும் கவனமாக இருப்பதும் நல்லது. முக்கியமான ஆவணங்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. குழந்தைகள் ஏட்டிக்கு போட்டியாக பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களை விட்டுப்பிடித்து செல்வதும் நல்லது. சில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாங்க. சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். நண்பர்களின் மூலமாக தொழில் சார்ந்த வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினருடன் அனுசரித்து செல்வதன் மூலம் நன்மைகளும் உண்டாகும். சில புதுமையான செயல்பாடுகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். பணியில சிந்தித்து முடிவுகள் எடுப்பதன் மூலம் முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். புதுவிதமான பயணங்களின் மூலம் மாற்றங்களும் புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நன்மையான நாள் என்றும் கூறலாம். உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாங்க. சில மாற்றங்களும் ஏற்படலாம். இனிமையான சூழ்நிலைகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இன்றைய நாளை நல்ல விதமாக நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். வேலை செய்கின்ற இடத்துல உங்களுடைய கடினமான உழைப்பிற்கு நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நம்பிக்கையும் உண்டாகும். இன்று உங்களுடைய வேலையின் தரமும் உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்களுடைய உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று அவர்களுடன் உங்களுடைய தரமான நேரத்தை செலவும் செய்வீங்க. வீட்டுல குதூகலமான சூழ்நிலைகளும் காணப்படும். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்குங்க. பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய தினத்தை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தைரியமாகவும் துணிச்சலாகவும் சில வேலைகளை முடித்தும் காட்டுவீங்க. திட்டமிட்டபடி தொழில் துறைகளை லாபமாக நடத்தவும் செய்வீங்க. நடைபாதை வியாபாரிகளுக்கு நல்ல லாபமும் உண்டாகும். விவசாய தொழில மேன்மையும் உண்டாகும். புதிய வாகனங்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிக்கவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்களினால அனுகூலமும் உண்டாகும். வெளிவட்டாரத்துல அந்தஸ்தும் உயரும். பழைய கடன்ல ஒரு பகுதியை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்கள் கடமை உணர்வுடனும் செயல்படுவாங்க. உத்தியோகத்துல உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். தந்தையின் வழியில சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே சமாளித்தும் விடுவீங்க. சகோதரர்களுடைய வகையில சில செலவுகளும் ஏற்படலாம். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். நண்பர்கள் ஏதாவது உதவிகள் கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல முன்னேற்றமான போக்கும் காணப்படும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் விறுவிறுப்பாகவும் நடைபெறுங்க. பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும்.
இன்று சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. எந்த ஒரு வேலை செய்தாலும் அதுல வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. நிலுவையில இருந்து வந்த உங்களுடைய வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். யாரிடத்திலும் வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. இன்று உறவினர்கள் ஒருவரிடத்துல இருந்து நல்ல மகிழ்ச்சியான தகவல்களும் வந்து சேரலாம். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். உத்தியோகத்துல மூத்த உயர் அதிகாரிகள் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. உடன் பிறந்தவர்களுடைய ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். வியாபாரம் தொடர்பான பணிகள்ல லாபகரமான வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிந்தனை திறனும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாங்க. வாழ்க்கை துணையின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று கவனமுடன் வேலைகளை செய்வதும் நல்லது. புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். சில செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். இது நல்ல வெற்றியையும் பெற்றுத் தருவதாகவும் இருக்கும். பணி மாற்றங்கள் அல்லது இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இப்பொழுது இருக்கின்ற வேலைகள்ல உங்களுக்கு திருப்தி இல்லாமலும் இருக்கலாங்க. வேலைகளை மாற்றும் பொழுது சற்று கவனமாகவும் இருங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல உற்சாகமான போக்கும் காணப்படும். மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கத்துடனும் இருக்குங்க. பண இழப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. பணத்தை சாதுரியமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று சிலருக்கு ஓரிரண்டு நாட்களாக இருந்து வந்த தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் நீங்கும். ஆழ்ந்த தூக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. போட்டி பந்தயங்கள்ல நல்ல ஒரு வெற்றியையும் பெற்றுவிடலாம். உயர்கல்வியில இருக்கக்கூடிய மாணவர்கள் சில சாதனைகளை புரிவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பாராத பணவரவும் இருக்கும். சேமிப்புகள் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன் சுமைகளை கட்டுப்பாட்டிற்குள்ள வைத்தும் இருப்பீங்க. புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். சுவையான உணவுகளை உண்டு மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில நவீனகரமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உற்சாகத்துடனும் எதையும் முன்னின்று செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளினால மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. நெருங்கியவர்களுக்காக மற்றவர்களுடைய உதவிகளை நாடவும் செய்வீங்க. வியாபாரத்துல பழைய வாடிக்கையாளர்கள் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்று சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று எடுத்த வேலைகள்ல அனுகூலமும் உண்டாகும். சிலருக்கு சகோதரர்களினால எதிர்பார்த்து இருந்த பண உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. சிலருக்கு தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையின் விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். வியாபாரத்துல பணியாளர்கள் நல்லபடியாக ஒத்துழைப்புகளும் தருவாங்க. லாபமும் இருக்கும். அதனை நல்ல வகையில நீங்க பயன்படுத்தியும் கொள்வீங்க. உங்களுடைய எதிரிகள் உங்களை ஏதாவது விமர்சனங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனை புறக்கணித்து விடுவதும் நல்லது. இதன் மூலம் வெற்றியையும் பெறலாம். கல்வித்துறையில இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். யாருக்காவது கடன் கொடுப்பதாக இருந்தால் இது திரும்ப வருமா என்பதை யோசித்து தருவதும் நல்லது. தோற்றப்பொழிவு தொடர்பான விஷயங்கள்ல சின்ன சின்ன மாற்றங்களையும் செய்வீங்க. சில நடவடிக்கைகளின் மூலமாக மனதில மாற்றங்களும் ஏற்படலாம். மற்றவர்கள் கிட்ட இருந்து எதிர்பார்த்து இருந்த சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலைச்சல்களுக்கு பின்பு சில விஷயங்கள் சாதகமாகவும் முடியும். இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். நேர்மையுடனும் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். சில செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் ஏற்படலாம். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும்.
ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.